ஹாய் ஆல், நான் உங்க ஹரி பேசுறேன் குரு டெக்ல இருந்து. இன்னைக்கு நம்ம பைத்தானோட சாப்டர்ல என்ன பார்க்க போறோம்னா கமெண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன். என்ன சார் கமெண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷனுக்குலாம் ஒரு வீடியோ போடுறீங்க? எஸ், கமெண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன் பத்தி நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஒரு சிம்பிளான ஒரு இன்ட்ரோ சொல்றேன். கமெண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷனை வச்சுதான் ஐடி இண்டஸ்ட்ரியில நிறைய விஷயம் ரன் ஆயிட்டு இருக்கு. ஒரு ஃப்ரெஷரா நீங்க வேலைக்கு போனாலும் சரி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸா வேலைக்கு போனாலும் சரி, இந்த டாக்குமெண்டேஷன் ஒண்ணு இருக்கு. டாக்குமெண்டேஷன் பண்ணணும். அப்பதான் நம்ம ஃபியூச்சரிஸ்டிக்ல இருக்க ப்ராஜெக்ட்ஸ் நல்லா ரன் பண்ணி கொண்டு போக முடியும். இல்ல புதுசா வரவங்களுக்கும் அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நிறைய கம்பெனிஸ் யோசிக்கிறது இல்ல. அதனாலே நிறைய கம்பெனிஸ்ல ப்ராடக்ட்ஸ் ஃபெயிலியரும் ஆகுது. சோ உங்க கம்பெனிஸ்ல நீங்க டாக்குமெண்டேஷன் பண்ணல, இல்ல உங்க கம்பெனில சரியான ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் இல்லைன்னா அது ரொம்பவே பிரச்சனையாகும். நீங்க அதுல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்க அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்க கம்பெனில உங்களுக்கு நிறைய அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய கம்பெனிஸ்ல லாங் டேர்மா ஒரு விஷயத்த பிளான் பண்றவங்கள தான் ரொம்பவே எதிர்பார்ப்பாங்க. ஷார்ட் டேர்ம்ல அதை முடிச்சா போதுன்றவங்கள எதிர்பார்க்க மாட்டாங்க. எப்பவுமே ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கணுன்றதுக்காக தான் இந்த கமாண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷனை நம்ம பைத்தான்லயே இன்க்ளூட் பண்ணுது. கமாண்ட்ஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சிங்கிள் லைன் கமாண்ட், மல்டி லைன் கமாண்ட், இன்லைன் கமாண்ட்னு 3 விஷயமா சொல்லுவாங்க. சிங்கிள் லைன் கமாண்ட்னா என்ன, இன்லைன்னா என்ன, மல்டி லைன்னா என்னன்றதை பார்ப்போம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நான் முதவே சொன்ன மாதிரி இந்த டாக்குமெண்டேஷன், இதை பத்தியும் நம்ம விரிவா பார்ப்போம். இன்லைன் கமாண்ட்னா என்ன, அதை பத்தின ஓவர்வியூ நான் சொல்றேன். சிங்கிள் லைன் கமாண்ட்னாலும் என்னன்றதை சொல்றேன். நான் டைரக்டா பைச்சாம்ல உங்களுக்கு லைவாவே இன்லைன் கமாண்ட் டாக்குமெண்டேஷன்ல இது எப்படி எல்லாம் பண்றதுன்றதையும் காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு பேஜ்ல நீங்க பைத்தான் கோட் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா எப்பவுமே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. இந்த கமாண்ட் லைன்ஸ் போட்டு சில விஷயங்களை எழுதி வைப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், கமாண்ட் லைன்ஸ் போட்டு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி இன்லைன் கமாண்ட் இல்லைன்னா சிங்கிள் லைன் கமாண்ட் போட்டு கூட எழுதியிருப்பாங்க, இல்லைன்னா மல்டி லைன் கமாண்ட்ஸ் போட்டு கூட எழுதியிருப்பாங்க. சரியா? அது அந்தந்த டெவலப்பர்ஸோட இஷ்டம். நான் இங்க எனக்குள்ள சிங்கிள் லைன் கமாண்ட் போட்டு எழுதுறேன். ஃபர்ஸ்ட் இந்த பேஜ் யாரு கிரியேட் பண்றாங்களோ அந்த கிரியேட்டரோட நேம், பேஜ் கிரியேட்டர் நேம், இந்த இடத்துல நேம்னே போட்டிருப்பாங்க. நான் இப்போ என் பேரை போட்டுக்கிறேன், ஹரி. ஓகே. அண்ட் தென் இங்க அந்த பேஜ் எதுக்கான கிரியேஷன் அப்படின்றத சொல்லணும். எதுக்கான கிரியேஷன்னா இந்த பேஜ் எதுக்கு கிரியேட் பண்றோம், என்ன விஷயம்லாம் இதுல இருக்கு. நான் இந்த இடத்துல நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கிரியேட் பண்ண போறேன். மல்டி ஃபங்க்ஷன் கிரியேஷன் பண்ண போறேன். மல்டி ஃபங்க்ஷனாலிட்டி கிரியேஷனுக்காக இந்த பேஜை நான் ஓபன் பண்றேன். அண்ட் தென் டேட், என்னைக்கு டேட்ல இந்த பேஜை கிரியேட் பண்ணாங்க. நிறைய பேர் இதான் கிட் வந்துருச்சுல, போய் பார்த்தா என்ன, கிட்லயே பார்த்துடலாமே அப்படிலாம் நிறைய பேருக்கு தோணும். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, கோடிங்ல ஃப்ரெஷர்ஸ் ரொம்பவே பேசிக் லெவல்ல இருப்பாங்க. அவங்களை நீங்க போட்டு புஷ் பண்ண முடியாது. எடுத்த உடனே அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு டேக்லைன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் அந்த பேஜை பார்த்த உடனே. நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த டேக்லைன்ஸ் போட்டிருப்பாங்க. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியும் சில கம்பெனிஸ் யூஸ் பண்றாங்க. இந்த இடத்துல டேட், ஸோ இன்னைக்கு டேட்டையும் நான் போட்டுக்கிறேன் 18/05. சரியா? அண்ட் தென் டைம் கூட சில பேர் டைம் ஸ்டாம்ப் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ டைம் ஸ்டாம்ப் உங்களுக்கு வேணும்னா நீங்க இங்க ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நிறைய கம்பெனிஸ்ல வீடியோ செஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த கோடோட ஒர்க் ஃப்ளோ இல்லைன்னா இதனோட ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஃப்ளோ கொடுத்துருப்பாங்க. அதோட வீடியோ ரெக்கார்டிங் செஷன்ஸோட லிங்க் இந்த இடத்துல ஆட் பண்ணிருப்பாங்க சில கம்பெனிஸ்ல. சரியா? அப்படி இல்லைன்னா இதுக்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் இருக்குல்ல, அதோட லிங்கையுமே இங்க ஆட் பண்ணிருப்பாங்க. கமாண்ட்ஸை நீங்க எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். வெறுமனா ஒரு லைனை சும்மா கமாண்ட் பண்ணி வச்சுட்டு கோடு தானே ரன் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது ஒரு ஃப்ரெஷர் வந்தாங்கன்னா இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் இங்க இருக்கு. கோட் ஃபங்க்ஷனாலிட்டி டாக்குமெண்ட்ஸ், இந்த கிளிக் பண்ணி போனா கோட் ஃபங்க்ஷனாலிட்டி டாக்குமெண்ட்ஸ், பேசிக்கா இருக்க கோட் ஃப்ளோ டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாமே வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க ஈஸியா கோடை வந்து டயக்னாசிஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க யூட்டிலைஸும் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இப்போ என்ன பண்றோம்னா சாதாரணமா கமாண்ட்ஸ் எப்படி எப்படிலாம் ஒர்க் ஆகுது இப்போ பாருங்க. இன்லைன் கமாண்ட், இப்போ ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்றேன். இப்போ சும்மா VARனு கொடுத்துட்டு இந்த இடத்துல நான் 1 2 3 4 5 6 7 8 9 10 அப்படின்ற மாதிரி 10 நம்பர் கொடுக்குறேன். இது எதுக்குன்னு ஒரு பர்சனுக்கு தெரியல. அதே இது ஒரு கிரியேட்டர் எதுக்காக கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா அந்த கிரியேட்டருக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா புதுசா ஒரு பர்சனுக்கு தெரியலன்னா ஜஸ்ட் சிம்பிள் அந்த கிரியேட்டர் எப்படி மென்ஷன் பண்ணிருப்பாருன்னா this is a mobile number, this is a variable for mobile number collection அப்படின்னு போட்டிருப்பாரு. இல்லைன்னா மொபைல் நம்பர் பார்ட் அப்படின்னு போட்டிருப்பாரு. இந்த மாதிரி இந்த வேரியபிள் மொபைல் நம்பரை கேதர் பண்றதுக்காக யூஸ் பண்றேன் அப்படின்றத மென்ஷன் பண்ணிடுவாங்க. this is a variable for mobile number collections.
ஸோ இந்த மாதிரி மொபைல் நம்பரை கலெக்ட் பண்றதுக்காக நான் யூஸ் பண்றேன் அப்படின்றத சொல்றாங்க. சில இடங்கள்ல பேங்க்ஸ்ல நிறைய இந்த மாதிரி ISIN, இந்த மாதிரி IFSC, இந்த மாதிரி நீங்களே பார்த்த நிறைய விஷயங்கள் போட்டிருப்பாங்க. IFSC இந்த மாதிரி கோட்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் வேரியபிள்ஸ்ல டைரக்டா கலெக்ட் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் மாதிரி ஒரு வேரியபிள் போட்டு கலெக்ட் பண்ணுவாங்க. இது என்ன நம்பர், இந்த ISIN நம்பர் என்ன, இதுக்கு ISIN நம்பர்னா பேங்க்ஸ் டொமைன்ல ஒர்க் பண்ணவங்களுக்கு தெரியும், செக்யூரிட்டி நம்பர்னு சொல்லுவாங்க. சரியா, செக்யூரிட்டி நம்பர்ஸ் சொல்றதுக்கு ISIN நம்பர்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆல்பா நியூமரிக் நம்பர்ஸா இருக்கும். XNY 1 2 3 4 5 இந்த மாதிரி நம்பர்ஸா இருக்கும். ஸோ இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ISIN போட்டிருந்தா புதுசா வரவங்களுக்கு தெரியாது. அதனால இன்லைன் கமாண்ட்ல இந்த மாதிரி இதுதான் செக்யூரிட்டி நம்பருக்கான வேரியபிள் சரியா அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இப்படிதான் கைஸ் இந்த கமாண்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இன்லைன் கமாண்ட்ஸை இப்படி யூஸ் பண்றாங்க. ஓகே டன். இந்த மாதிரி கோடை இன்கம்ப்ளீட்டா நிறைய இடத்துல அடிச்சிடறாங்கன்னு வச்சுப்போம். இல்லைன்னா தேவையில்லாம ஏதோ ஒன்று விஷயம் இங்க இருக்கு. நாம் அதை வந்து எனக்கு இப்போதைக்கு கோட்ல நீ எக்ஸிக்யூட் பண்ண தேவையில்லை, எனக்கு இதை விட்டுரு பைத்தன் அப்படின்னு சொல்லணும்னா இந்த கோட் அப்படி செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இதுதான் வந்து ஜஸ்ட் சிம்பிள் இந்த லைனை கமெண்ட் பண்றது. இது இன்லைன் கமெண்ட், இது சிங்கிள் லைன் கமெண்ட்னு சொல்லுவாங்க. இது லைன்லே உங்களோட பாதி கோட் ரன் ஆகும். இதுக்கப்புறம் எங்க கமெண்ட் பண்றாங்களோ அதுக்கப்புறம் ரன் ஆகாது. இது உங்க கோட சிங்கிள் லைன், இந்த ஒரு சிங்கிள் லைனா இந்த கோட் எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணிருந்தீங்க, இது மொத்தமாவே ரன் ஆகாது. ஸோ இப்படிதான் லைன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ இன்லைன் கமெண்ட் பார்த்துருக்கோம், சிங்கிள் லைன் கமெண்ட் பார்த்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மல்டி லைன் கமெண்ட்ஸ் பத்தி பார்க்க போறோம். மல்டி லைன் கமெண்ட்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்றதையும் பார்ப்போம். மல்டி லைன் கமெண்ட்ஸை டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காக நிறைய இடங்கள்ல யூஸ் பண்றாங்க. என்ன டாக்குமெண்டேஷன் சொல்றீங்களே, என்ன அது, எப்படி ஒர்க் பண்றாங்க? இதுக்கு பேரு ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. இது ஒரு பிளாக் ஆஃப் கோட். நான் முதவே சொன்ன மாதிரி என்னோட இன்டென்டேஷன் வீடியோ பார்க்கலன்னா பார்த்துட்டு வந்துருங்க. இந்த இடத்துல இன்டென்டேஷன் பத்தி நான் சொல்லுவேன். உங்களுக்கு இன்டென்டேஷன் வீடியோ பார்க்கணும்னா ஜஸ்ட் ஐ பட்டன்ல வந்து நம்மளோட வீடியோ லிங்க் கொடுத்துருக்காங்க. நீங்க ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்டென்டேஷன் என்னன்னு பார்த்துட்டு இருந்துக்கோங்க. இந்த இடத்துல இன்டென்டேஷன் பண்ணிருக்காங்க. இதுல ஸ்டார்டிங் லைன்லயே இந்த ஃபங்க்ஷன் எதுக்குன்னு இந்த ஃபர்ஸ்ட் லைன்லயே எழுதியிருக்காங்க. கிரீட் சம்ஒன், பிரிண்ட் a greeting hello for the peoples with a given name. சரியா, நாம எந்த நேம் கொடுக்குறோமோ அந்த நேம்ல இவங்களை யாரு புதுசா வராங்களோ அவங்கள கிரீட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் இது. அதை எவ்வளவு அழகா இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. இந்த ஃபங்க்ஷன் இப்போ எதுக்குன்றத நிறைய ஃபங்க்ஷன்ஸ், நான் இங்க ஒரே ஒரு ஃபங்க்ஷன் தான் போட்டிருக்கேன். இந்த ஃபைல்லே ஒரு 100 ஃபங்க்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஃபைல்ஸ்ல ஐடி கம்பெனிஸ்ல எப்படி இருக்கும்னா 100 லைன் ஆஃப் கோட் இருக்கும், 100 ஃபங்க்ஷன்ஸ் கூட இருக்கும். சில இடங்கள்ல 100ல இருந்து 50 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கூட இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷனை நான் போய் தேடி எடுத்துட்டு இருக்க முடியாது. இந்த ஃபங்க்ஷனோட நேம் போட்டு இதோட டாக் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் தான் டாக் ஸ்ட்ரிங், இதுக்கு பேர் தான் டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங். அதுக்கு ஷார்ட் ஃபார்மா டாக் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க. இந்த டாக் ஸ்ட்ரிங்கை நான் படிச்சாலே எனக்கு அந்த கமெண்ட் வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க, இந்த ஃபங்க்ஷன் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சிடும். அதை எப்படி பண்ணணும்னா ஜஸ்ட் சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபங்க்ஷன் நேம், இதுதான் ஃபங்க்ஷன் நேம்னு சொல்லுவாங்க. ஹெலோன்னு இருக்குல்ல, இந்த ஃபங்க்ஷன் நேமை போட்டு டாட்னு போட்டு அண்டர்ஸ்கோர் டிக்ட் அப்படின்னு போட்டீங்கன்னா போதும். இப்ப பாருங்க, இந்த லைன் ஆஃப் கோடு மட்டும் எனக்கு இங்க பாக்ஸ்ல வந்து விழும். இந்த இடத்துல ஓகேவா, நம்மளோட கம்பைலர் வந்து விழும். இங்க பிரிண்ட்னு போட்டுட்டு நமக்கு நம்மளோட ஃபங்க்ஷனோட டாக் ஸ்ட்ரிங் மட்டும் எடுக்கணும். பிரிண்ட்ல ஹலோ கைஸ் இதுல இருந்து போட்டுக்கோங்க. அதுக்கு நாம பிரிண்ட் போட்டுட்டு பிரிண்ட்ல ஹலோ அப்படின்னு போட்டு டாட் போட்டு அண்டர்ஸ்கோர் டாக் DOC அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்துடும். சரியா, இந்த டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங்கை ஜஸ்ட் ரன் பண்ணா போதும். இங்க பாருங்க, இதுல இருக்க டாக்குமெண்ட் ஸ்ட்ரிங் என்னவோ அது அப்படியே இங்க இருக்கும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்க போய் தேடி இது என்னன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி உள்ளார போட்டிருப்பாங்க. அது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஈஸியா உங்களுக்கு ஓகே இந்த விஷயம் இந்த ஃபங்க்ஷன் இதுக்கு தான் யூஸ் பண்றாங்கன்றத டக்குன்னு பார்த்தோன்னே இந்த ஸ்ட்ரிங்கை படிச்சோன்னே தெரியும். இப்ப பாருங்களேன், கிரீட் சம்மன், பிரிண்ட் a greeting hello for the person with the given name. சரியா, இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது என்னன்னா, நான் புதுசா ஒரு பர்சன் வரேன், இந்த ஃபங்க்ஷனை நான் ஜஸ்ட் சிம்பிள் ஃபங்க்ஷன் என்னன்னு தெரியலனா சிம்பிளா இது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி ஒரு தடவை எழுதி வச்சுட்டா நான் எத்தனை தடவை வேணாலும் கால் பண்ணிக்கலாம். அது எங்க இருந்ததுனாலும் இந்த பேஜுக்குள்ள கால் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஹெலோன்னு போட்டுட்டு இந்த இடத்துல நேம்னா என்னோட நேம் கொடுக்குறேன். எதுல கொடுக்குறேன்னா ஸ்ட்ரிங், உங்களுக்கே தெரியும் நேம்ஸ் எல்லாத்துலயும் ஸ்ட்ரிங்குள்ள தான் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்து நான் ரன் பண்றேன். ஹலோ ஹரி அப்படின்றது வருது. சரியா, ஹலோ ஹரி அப்படின்றது வருது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும் ஹலோ ஹரின்றது வருது. ஓகேவா, இப்படிதான் கைஸ்.
ஸோ என்னோட நேமை இதுக்குள்ளார வர வைக்கணும். ஸோ ஹலோ அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் போட்டுட்டு இதுக்குள்ளார என்னோட நேம் கொடுத்தேன்னா அது இங்க எனக்கு பிரிண்ட் பண்ணி காமிக்குது. ஓகேவா? ஸோ இப்படி தான் கைஸ் ஒர்க் ஆகுது இந்த டாக் ஸ்ட்ரிங். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் பேசிக்கா இந்த டாக் ஸ்ட்ரிங் எதுக்கு யூஸ் பண்றாங்க, இன்லைன் கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க, சிங்கிள் லைன் கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு. ஸோ இங்க நான் ஒவ்வொரு ஸ்லைடா காமிக்கிறேன். வேணும்னா ஜஸ்ட் இந்த ஸ்லைட்ஸை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட ஒரு தடவை படிச்சுக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இன்லைன் கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க, மல்டி லைன் கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்றாங்க. ஸோ அதுலயே டாக் ஸ்ட்ரிங்ஸ் எதுக்கு யூஸ் பண்றாங்க, டாக் ஸ்ட்ரிங்னா என்ன, இந்த இடத்துல டாக் ஸ்ட்ரிங் எதுக்கெல்லாம் யூஸ் பண்றாங்க. ஸோ 4 ஸ்பேசஸ் இன்டென்டேஷன் விட்டுட்டு இந்த டாக் ஸ்ட்ரிங் கொடுக்கணும் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார கொடுத்தா. அதுக்கப்புறம் இந்த டாக் ஸ்ட்ரிங்கை நீங்க கால் பண்றதுக்கு அந்த ஃபங்க்ஷன் நேம் டாட்னு போட்டு அண்டர்ஸ்கோர் டாக்னு போட்டு அண்டர்ஸ்கோர் கொடுத்தீங்கன்னா பிரிண்ட்டுக்குள்ளார கொடுக்கணும். அப்பதான் அந்த பிரிண்ட் உள்ள இருந்து அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை கால் பண்ணி அந்த டாக்குமெண்டேஷன் ஸ்ட்ரிங் எடுத்து வந்து உங்கள்ட்ட கொடுக்கும். இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நான் தெளிவா இதுல மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ நீங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டோ இல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ பாருங்க. இந்த மாதிரி லைவ் எக்ஸாம்பிள்ஸோடையும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்டு விஷயங்களோடையும் டாக்குமெண்ட்னா என்ன, எப்படி நடக்குது, ஒரு ஐடி கம்பெனில இப்படிதான் இருக்குமா, இந்த மாதிரி லைவ் எக்ஸாம்பிள்ஸோட நீங்க கத்துக்கணும், ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸோட கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட லைவ் கிளாஸஸே இருக்கு. ஃப்ரீ பூட் கேம்ப் 1 மந்த் ஃப்ரீ பூட் கேம்ப் பைத்தானுக்கான பூட் கேம்பே நடக்கும். ஸோ அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் லிங்க் நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. எல்லாருமே அந்த குரூப் லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். 1 மந்த் ஒன்ஸ் நடந்துட்டு இருக்கும். ஸோ நீங்க அந்த குரூப்ல ஸ்டே பண்ணுங்க, உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வரும். நான் உங்களுக்கு தேவையான குரூப்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, அதே சமயம் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஆல். நான் உங்க ஹரி, குரு டெக்ல இருந்து.